வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மந்திரங்கள எப்படி பிரயோகம் பண்றது? ஒரு தெய்வ வசிய மந்திரத்தையும் சரி, இல்ல அப்படின்னா ஒரு செல்வத்த தரக்கூடிய மந்திரமா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஒரு தெய்வ வசிய எந்திரமா இருக்கட்டும், எப்படி பிரயோகம் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வ வசிய மந்திரங்கள் கிடைச்சாலும் சரி, இல்ல அப்படின்னா எந்திரங்கள் கிடைச்சாலும், நேரடியா பிரயோகம் பண்ணிருவாங்க. இப்ப ஒரு காளி வசிய மந்திரம் தர்றோம் அப்படின்னாலும் சரி, நேரடியா பார்த்தீங்க அப்படின்னா, காளிய வணங்கிட்டு அப்படியே மந்திரத்த பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மந்திரத்துல காளி மட்டும் வீற்றிருந்தது அப்படின்னா, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. நீங்க காளிய வணங்கிட்டு அப்படியே மந்திரத்த பிரயோகம் படுத்தலாம். அதுல வேற ஏதேனும் தெய்வங்கள் ஒரு ஆஞ்சநேயரோ, இல்ல ஒரு முருகரோ, ஒரு விநாயகரோ வீற்றிருந்தாங்க அப்படின்னா, அந்த தெய்வங்கள வணங்காம, அதற்குரிய அபிரிபாகங்கள குடுக்காம, ஒரு படையல்கள் போடாம பிரயோகம் படுத்துனீங்க அப்டின்னா, அந்த மந்திரம் வேலை செய்யாம போயிரும். ஏன்னா, நெறைய பேர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் அதான். மந்திரம் கிடைச்சது அப்டின்னா, நேரடியா பிரயோகம் பண்ணணும். அதற்குண்டான அர்த்தங்கள புரிஞ்சு, தெரிஞ்சு தான் மந்திரத்த பிரயோகம் பண்ணணும். அதனால தான் பார்த்தீங்க அப்டின்னா, குருமார்களே சொல்லியிருப்பாங்க. ஒரு மந்திரத்த புரிஞ்சு, தெரிஞ்சு அதற்கடுத்து மந்திரத்த பிரயோகம் பண்ணு அப்டின்னு குருமார்களே சொல்லுவாங்க. அதேபோல பார்த்தீங்க அப்டின்னா, தனியா ஒரு அறையிலயோ, இல்ல அப்டின்னா ஒரு அமைதியான சூழ்நிலையிலயோ மந்திரத்த பிரயோகம் படுத்துங்க. அப்பதான் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த வைப்ரேஷன் ஆனது அந்த தெய்வத்த பார்த்தீங்க அப்டின்னா ஈர்க்க ஆரம்பிக்கும். நீங்களும் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மனம் அமைதியா இருக்கணும். ஒரு அமைதியான சூழ்நிலையா இருக்கணும். எந்த விதமான சத்தம், எந்த விதமான தொந்தரவுகள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க பிரயோகம் படுத்தணும். அப்பதான் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட வைப்ரேஷன் ஆனது அந்த தெய்வத்த ஈர்க்க ஆரம்பிக்கும். எந்த தெய்வத்த அழைக்கிறீங்களோ, அந்த சம்மந்தப்பட்ட தெய்வத்த பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட வைப்ரேஷன் ஆனது ஈர்க்க ஆரம்பிக்கும். அத விட்டுட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஏதாவது ஒரு சத்தம் அதிகமா இருக்கிற இடத்துல உட்காந்து மந்திரத்த உச்சரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்டின்னா, அது அந்த அளவுக்கு பலன் தராது. அதேபோல பார்த்தீங்க அப்டின்னா, பிஜிஎம் மந்திரங்கள பிரயோகம் படுத்துறீங்க. ஓம்ன்ற ஓங்கார தியானத்த பிரயோகப்படுத்துறீங்க. இல்ல அப்டின்னா வேற ஏதேனும் தியானம் மந்திரங்கள பிஜிஎம் மந்திரங்கள பிரயோகம் படுத்துறீங்க அப்டின்ற பட்சத்துல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மந்திரத்த ஒரு 108 முறையோ, இல்ல அப்டின்னா ஒரு 1008 முறையோ தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே வாங்க. மனம் அமைதியா உச்சரிச்சுட்டு வந்தீங்க அப்டின்னா, அந்த சரணம் தாராளமா வந்துரும். இப்ப ஓம்ன்ற பிஜிஎம் பார்த்தீங்க அப்டின்னா, இழுத்து உச்சரிக்கணும். ஓம் அப்படின்ற மாரி இழுத்து உச்சரிக்கணும். சும்மா ஓம், ஓம், ஓம்ன்னு இருந்தீங்கன்னா, அது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த விதமான பிஜிஎம் மந்திரங்கள்லாம் பலன் தராது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 108 முறையோ, ஒரு 1008 முறையோ தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, அது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பூஜையில அமரக்கூடிய நேரத்தில ஒரு நல்ல ஒரு பலன் தரும். அந்த மந்திரங்கள பார்த்தீங்க அப்படின்னா, பிஜிஎம் மந்திரங்கள இப்படித்தான் உச்சரிக்கணும். அதேபோல வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் செல்வத்த அதிகரிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, மந்திரத்த பிரயோகம் படுத்துவாங்க. ஆ செல்வத்த ஈர்க்கக்கூடிய ஒரு மந்திரத்த பிரயோகப்படுத்துவாங்க. இல்ல அப்டின்னா, வெள்ளி, செவ்வாய் நாட்கள்ல பூஜை பண்ணக்கூடிய நேரத்துல ஒரு சில மந்திரங்கள் பிரயோகம் படுத்துவாங்க. அவங்கலாம் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மந்திரத்துக்குரிய வாக்கியங்கள தெரிஞ்சு உச்சரிங்க. இப்ப ஒரு செல்வத்த ஈர்க்கக்கூடிய ஒரு மந்திரத்த பிரயோகப்படுத்துறீங்க அப்டின்னா, ஒரு சிவ மந்திரமா இருக்கட்டும். இப்ப அந்த மந்திரம் பார்த்தீங்க அப்டின்னா சிவ மந்திரமா இருக்கட்டும். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 90% மகாலட்சுமி தான் வீற்றிருப்பாங்க. இல்ல அப்டின்னா, குபேரன் வீற்றிருப்பாங்க. அதற்குரிய தெய்வத்த பார்த்தீங்க அப்டின்னா, க்ளீம் அப்டின்னா மகாலட்சுமி வீற்றிருப்பாங்க அப்டின்றது அர்த்தம். மகாலட்சுமி வணங்குன பிறகு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மந்திரத்த பிரயோகம் படுத்துங்க. ஏன்னா, இது போல செல்வத்த தரக்கூடிய மந்திரங்கள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய தெய்வங்கள வச்சு மந்திரங்கள் இருக்கு. சிவ மந்திரங்களும் இருக்கு. விஷ்ணு மந்திரங்களும் இருக்கு. குபேர மந்திரங்களும் இருக்கு. மகாலட்சுமி மந்திரங்களும் இருக்கு. இல்ல அப்டின்னா ஒரு யட்சினிகளோ, மோகினிகளோ இது போல பலவிதமான மந்திரங்கள் இருக்கு. செல்வத்த பெருக்குறதுக்கே பார்த்தீங்க அப்டின்னா, பலவிதமான மந்திரங்கள் இருக்கு. அதற்கெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அதற்குரிய தெய்வங்கள வணங்குன பிறகு பார்த்தீங்க அப்டின்னா, பிரயோகம் படுத்துங்க. இல்ல அப்டின்னா, அந்த அளவுக்கு பலன் இருக்காது. அதேபோல பார்த்தீங்க அப்டின்னா, உடற்கட்டு பிரயோகம் படுத்துறீங்க அப்டின்னா,
நெறைய தெய்வங்கள வச்சு கட்டுறது போல வந்து இருக்கும். குறைஞ்சது பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 8 தெய்வங்கள், 10 தெய்வங்கள வச்சு கட்டுறது போலலாம் வந்து இருக்கும். அதற்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மையமா ஒரு தெய்வத்த வந்து வச்சு, ஒரு விஷ்ணுவையோ, இல்ல அப்டின்னா ஆதிபராசக்தியோ, இல்ல அப்டின்னா ஒரு சிவனையோ, அதற்குரிய மூல தெய்வத்த வச்சு மற்ற தெய்வங்கள வச்சு கட்டுவாங்க. அந்த மந்திரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அனைத்து தெய்வங்களுக்குமே வந்து ஒரு சிறிய ஒரு படையல்னாவது ஒரு சிறிய ஒரு ஆள இலையில வந்து ஒரு சிறிய படையல்னாவது போட்டு வந்து பிரயோகம் வந்து பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட சேனல்ல வந்து ஆரம்பத்திலேயே வந்து உடற்கட்டு பிரயோகம் வந்து குடுத்துருக்குறோம். அதுல வந்து இருக்கக்கூடிய மந்திரங்கள வந்து உச்சரிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கே வந்து அர்த்தங்கள் வந்து புரியும். இந்த மந்திரத்துல பார்த்தீங்க அப்டின்னா, இத்தன தெய்வங்கள் வந்து இருக்குதா? அப்டின்றது வந்து உங்களுக்கே வந்து தெரிய வந்து ஆரம்பிச்சுரும். அத முறை பார்த்தீங்க அப்டின்னா, ஆதிபராசக்திய வந்து மையமா வச்சு, காளிய வச்சு கட்டக்கூடிய ஒரு முறை. இந்த முறைய பார்த்தீங்க அப்டின்னா, சரியான முறையில வந்து பிரயோகம் வந்து படுத்துனீங்க அப்டின்னா மட்டும் தான் உடற்கட்டானது சரியா வந்து வேலை செய்யும். அதேபோல வந்து எந்திரங்கள் வந்து எழுதுறீங்க, இல்ல அப்டின்னா ஒரு நபர்ட்டருந்து நீங்க வாங்கிட்டு வந்து வர்றீங்க. இப்ப வந்து நீங்க உதாரணத்துக்கு வந்து எழுதுறீங்க அப்டின்னா, அதுல வந்து எந்தெந்த தெய்வம் வந்து வீற்றிருக்கு அப்டின்றது தெரிஞ்சு, அந்த தெய்வங்கள வந்து வணங்குன பிறகு எழுதுங்க. இப்போ ஒரு வந்து தெய்வ வசி எந்திரமே வந்து ஒரு நபருக்கு வந்து எழுதி குடுக்குறீங்க அப்டின்னா, அதற்குரிய பீஜியங்களும் சரி, அதற்குரிய காவல் தெய்வங்களும் சரி, அதெல்லாம் வந்து வணங்குன பிறகு வந்து அந்த எந்திரத்த வந்து எழுதுங்க. அதேபோல வந்து இந்த எந்திரத்துல வந்து இத்தன தெய்வங்கள் வந்து அடங்கி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லி வந்து அடுத்த நபர்களுக்கு வந்து குடுங்க. நீங்க பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி, அடுத்த நபர்கள் வந்து பயன்படுத்த சொல்றதா இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு தெய்வ வசி எந்திரம் எழுதுறோம் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு தெய்வத்த வந்து அந்த எந்திரத்துல வந்து உட்கார வைப்பதற்கான சமம் தான் அது. இப்போ வந்து ஒரு கோவில்ல வந்து ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா, அந்த தெய்வம் மட்டும் இருக்காது. அந்த கோயில்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய தெய்வங்கள் வந்து அந்த தெய்வங்களுக்கு வந்து காவலாக வந்து இருக்கும். அதேபோல வந்து பூதகணங்களும் வந்து காவலா வந்து ஒரு சில தெய்வங்கள் வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா, அது சிவன் மட்டும் கிடையாது. விநாயகர் இருப்பாரு, முருகன் இருப்பாரு, பூதகணங்கள் காவலா வந்து இருக்கும். இது போல இருக்கு பார்த்தீங்களா? இதே போல தான் வந்து ஒரு தெய்வ வசி எந்திரம் எழுதுறீங்க அப்படின்னாலும் சரி, அதே முறைப்படி தான் நீங்க வந்து பிரயோகம் வந்து படுத்தணும். இப்ப நேரடியா வந்து சிவன் சிலை இருக்குது அப்படின்னா, நீங்க நேரடியா போய் கும்பிட்டீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து பலன் தராது. இருக்கக்கூடிய விநாயகர், வெளியில இருக்கக்கூடிய விநாயகர், முருகர் எல்லாத்தையும் வணங்குன பிறகு கடைசியா போய் சிவன வணங்குனீங்க அப்படின்னா தான் வந்து நல்ல வந்து ஒரு பலன் வந்து தரும். அதே போல தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தெய்வ வசிய மந்திரமா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஒரு எந்திரமா இருக்கட்டும், அனைத்து உப தெய்வங்களையும் வந்து வணங்குன காவல் தெய்வங்களையும் வணங்குன பிறகு வந்து பிரயோகம் வந்து படுத்துங்க. இதனால தான் பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து ஒரு சில மந்திரங்கள் குடுக்கும்போதே பார்த்தீங்க அப்டின்னா, விநாயகர வணங்கிட்டு இந்த பூஜைய வந்து பண்ணுங்க. முருகரையும், ஆதிபராசக்தியும் வணங்கிட்டு இந்த பூஜைய வந்து பண்ணுங்க அப்டின்னா, ஒரு சில இடங்கள்ல வந்து சொல்லியிருப்பேன் நானு. ஏன்னா, ஒரு சில மந்திரங்கள் வந்து குடுக்கும்போதே பார்த்தீங்க அப்டின்னா, இந்தந்த தெய்வங்கள வணங்கிட்டு அதற்கடுத்து வந்து பிரயோகம் வந்து படுத்துங்க அப்டின்றத நானே வந்து சொல்லியிருப்பேன். இதுதான் பார்த்தீங்க அப்டின்னா காரணம். ஏன்னா, இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு எல்லாம் வந்து மந்திரத்த வந்து பிரயோகம் பண்ணிட்டு மந்திரம் வேலை செய்யல அப்டின்னா, இதுதான் வந்து காரணம். நீங்க வந்து சரியான முறையில போனீங்க, சரியான பாதையில போனீங்க அப்டின்னா, நீங்க போக்கூடிய இடத்த வந்து போய் சேர்ந்துரலாம். இதுக்குன்னு ஊர சுத்திட்டு கிடந்தீங்க அப்டின்னா, போக்கூடிய இடத்துக்கு வந்து போ முடியாதுல்ல. அதான் வந்து காரணம். நன்றி, வணக்கம்.